இப்போ நம்ம வந்து சுரக்காய் பாயசம் செய்ய போகிறோம். ஒரு சுரக்காயில் பாதி சுரக்காவை தோல் சீவிட்டு அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கேரட் சீவுறதில் சீவி வச்சுருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யில் இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போயிடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். ரவை நல்லா வெந்துடும். இந்த வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கதை சேர்த்துறோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இதோட நல்லா வேகணும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்க. ஒரு 1/2 கப்பு சீனி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏலக்காய் தூள்ப்பு சீனியும் போட்டாச்சு. சீனி கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் மேட் சேர்க்குறேன். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். இப்போ கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிறிஸ்மஸ் பழம். இப்போ இது வந்துச்சு. ரொம்ப கரிய வேண்டாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ சுரக்காய் பாயசம் ரெடி. சூப்பராக இருக்கும். இதை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடித்தா இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சுரக்காய் பாயசம் ரெடி.